அமெரிக்க தீர்வை வரி 30% குறைப்பு ஜனாதிபதி அனுரவுக்கு கடிதம் மூலம் அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப் என்பதாக அந்த செய்தியும் பிரதானப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். தினக்குரல் பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்காக இலங்கைக்கு 30% வரி 14% குறைத்த ட்ரம்ப் ஜனாதிபதி அனுரவுக்கு கடிதம் அனுப்பினார். இலங்கைக்கு ஆக கூடுதலாக வரி குறைப்பு என்பதாக உபத்தலைப்புகளுடன் கூடிய செய்திகளாக அந்த செய்தியிலும் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிங்கள நாளிடுகளிலும் இது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். மௌபிம அது உள்ளிட்ட பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்களை பிரதானமான தகவல்களாக வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக அமெரிக்கா இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு விதித்திருந்த 44% வரி 30% குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் மூலமாக அறிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் 1 முதல் இந்த வரி நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 2 185 நாடுகளுக்கு அமெரிக்கா தீர்வை வரிகளை அதிகரித்திருந்த பொழுது இலங்கைக்கு 44% வரி விதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் விளைவாக தற்பொழுது 14% குறைப்பு எட்டப்பட்டிருப்பதாக பத்திரிகைகள் பிரதானமாக அதனை சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏப்ரல் 2 அமெரிக்க ஜனாதிபதி 44% வரியை அறிவித்ததன் பின்னர் இலங்கை அதிகாரிகள் அமெரிக்க வர்த்தக குழுவினருடன் வாஷிங்டனில் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவாகத்தான் 44%இலிருந்து 30% வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு இந்த 30% வரியும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய வரி ஆகஸ்ட் 1 முதல் நடைமுறைக்கு வருகிறது. எனவே இந்த வரி குறைப்பு குறித்து குறிப்பிட்டுள்ள பிரதி வெளிவிவகார அமைச்சர் ஹருண் ஹேமச்சந்திரா இது இலங்கைக்கு ஒரு சாதகமான தருணம் என்றும் அமைதியான உறுதியான ராஜதந்திரத்தின் விளைவு என்றும் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனினும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த வரி விதிப்பை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இது பலவீனமான மற்றும் அகங்காரம் நிறைந்த பேச்சுவார்த்தைகளின் விளைவு என்றும் $3 பில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதிகள் கேள்விக்குறியாக இருக்கின்றன என்றும் அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பார்லிமென்ட் உறுப்பினர் ஹர்ஷடி செல்வாவும் இது குறித்து குறிப்பிட்டிருக்கிறார். வியட்நாம் 20% வரியை செலுத்தும் நிலையில் இலங்கை ஆடைத்துறைக்கு இது பெரும் சவாலாக அமையும் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து இதில் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. 3,50,000க்கும் மேற்பட்ட நேரடி வேலைவாய்ப்புகளும் 6 லட்சத்திற்கு அதிகமான மறைமுக வேலைவாய்ப்புகளும் இதில் பாதிக்கப்படலாம். அரசாங்கம் உடனடியாக அமெரிக்க வர்த்தக குழுவுடன் உறுதியான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றும் ஹர்ஷடி சில்வா வலியுறுத்தியிருக்கிறார். இதனிடையே நேற்று காலை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் ஜனாதிபதி செயலகத்தில் முக்கிய பிரதிநிதிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கிறார். அமெரிக்கா விதித்திருந்த வரியை 44%இலிருந்து 30% குறைத்தமை தொடர்பாகவும் இந்த முக்கிய முன்னேற்றத்திற்கு பின்னர் அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற மூலோபாய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அமெரிக்கா, அல்ஜீரியா, ஈராக் மற்றும் லிபியா ஆகிய நாடுகளுக்கும் 30% வரியை விதித்திருக்கிறது. எனவே புரூனை மற்றும் மால்டோவுக்கு 25% வரியும், பிலிப்பைன்ஸுக்கு 20% வரியும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, கசகஸ்தான், தியூனிசியா ஆகிய நாடுகள் 25% தீர்வு வரியும், தென்னாப்பிரிக்கா, பொஸ்னியா ஆகியன 30% தீர்வு வரியும், இந்தோனேஷியா 32% தீர்வு வரியும், பங்களாதேஷ் மற்றும் செர்பியா என்பன 35% தீர்வு வரியும், தாய்லாந்து, கம்போடியா என்பன 36% தீர்வு வரியினையும், மியான்மர் மற்றும் லாவோஸ் என்பன 40% தீர்வு வரியும் எதிர்கொள்ள இருக்கின்றன என்பன தகவல்களும் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரதான தகவலாக வெளியாக இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து எதிர்காலத்தில் எவ்வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகிறது என்பது குறித்தான தீவிரமான கலந்துரையாடல்கள் நேற்று முன்தினமும் இடம்பெற்ற பிரதான தகவல்களையே நாங்கள் பத்திரிகையின் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கிறது.